Hello friends, welcome to yazrecipes. இன்னைக்கு நம்ம கேரளா சம்மந்தி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சமைக்க மூடு இல்லாதப்போ இந்த மாதிரி காரசாரமான சம்மந்தி செஞ்சு பாருங்க. சூடான சாதத்துக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பான்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அப்பதான் இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். காஞ்ச மிளகாய் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, புளியும் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் காஞ்ச மிளகாய் புளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா சேர்த்துக்கோங்க. இப்போ சம்மந்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காவை நல்லா துருகி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் காயாமல் இருக்கும், அதுக்கு தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோட காரசாரமான கேரளா சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இது கேரளாலே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் yazrecipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.